அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரி, பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருபதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் உய்யா உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குடந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி, ஊனாகி உயிராகி, உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா இசிகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. நம்மெல்லாம் முடியலன்னா யார்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அப்படி தானே என்னாச்சு? உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டாக்டர்கிட்ட போகாதீங்க, போய் நோய் வந்துடுது. நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட்டுக்கு டாக்டர்கிட்ட போங்க, போனோன்னு சொல்லுவார் முதல் வார்த்தை, மூச்சை இழுத்து விடுங்கம்பார். நம்ம சொல்லணும், டாக்டர் நான் விட்டுறக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லணும். அப்புறம் அவர் சொல்லுவார், நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, அப்புறம் ஏதோ தடவி பசக்கு பசக்குன்னெலாம் பண்ணி வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்பார். இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணன்னு நம்ம கேட்க முடியாது. நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் மீண்டும் சொல்கிறேன், மருத்துவர்கிட்ட போய் குணப்படுத்தாத நோய்களை கூட ₹1 திருநீரால் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த மண்ணில் பெற்றவர் உங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 200 கிலோமீட்டரில் பிறந்த பரப்பன் விளசையில் குடிகொண்டு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கும் கச்சியப்பருக்கும் தந்த காட்சியை முறிந்த காலின் எலும்புகளை சேர்த்து வைத்து 6666 பாடல்களை தந்த பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் யார் தமிழ் மக்கள் சொல்கின்றீர்களோ உங்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு. வெற்றிவேல் முருகனுக்கு. காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெடிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்து ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி வைரச் செயின் போட்ட அம்மாவுக்கும் அதே ஆசிர்வாதம், வெறும் மஞ்சள் கயிறோடு இருப்பவருக்கும் ஆசிர்வாதம் என்று கிறிஸ்து முஸ்லீம் இந்து என்கின்ற பாகுபாடு இல்லாது விவேகானந்தர் கண்ட ஞானியாக 100 ஆண்டு காலம் நடந்து அத்வைதத்தை பரப்பிய காஞ்சி மாமுனி கருணைக்கடல் மகாபெரிய சுவாமிகளினுடைய திருவடிகளை உங்கள் பலத்த கைத்தட்டல்களோடு வணங்கி, நான் அதுவும் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டில் மற்ற பேச்சாளர் மாதிரி கிடையாது. நானும் காசு வாங்கி தான் பேசுகிறேன், மற்ற ஊரில் காசுக்காக பேசுகிறேன். இங்கே தமிழ்நாட்டில் என் அன்னை குடியிருக்கக்கூடிய ஆண்டாளினுடைய மக்களுக்காக பேச வந்திருக்கேன். நீங்கள் இந்த சமய சொற்பொழிவு மன்றம் நடத்துகிறவங்க பாருங்கள், பாதி பேருக்கு பல்லே இல்லை. இன்னமும் நடத்தி அவங்களுக்கு ஒன்றும் இங்கே பெரிய ஒன்றும் தேர்தலில் நிற்க போகிறதில்ல. நான் முடிஞ்சவங்க சொல்கிறேன், என் உலகத்தில் சொல்கிறேன், பெரிய மாரியம்மன் இந்த பூக்குடி திருவிழாவில் 54 வருஷம் சமய சொற்பொழிவை நடத்துகிறாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க தயவு செய்து நான் சொல்கிறேன், வந்து சேரகீரை போட்டு ஜமக்காலத்தை போட்டு 4 பேருக்கு உதவி செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க சமய சொற்பொழிவை பற்றி தப்பு பேசாமல் போங்க. மன்றம் 100 வருஷம் நல்லாயிருக்கும். என்ன செக்ரட்டரி, நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா?
அவர் பார்க்குறாரு, நான் சொந்த செலவிலே சூன்யம் வச்சுக்கிட்டேன்டான்னு. எனக்கு பிடிச்சதே பொருளாளர் தான், அழகாக இருக்கார். அதுவும் இந்தியாவில் மனைவியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிரிக்கிற ஒரு பொருளாளரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அட்வான்ஸே வாங்கலை, அவர் தான் நமக்கு முக்கியம். பேசினோன்னே காணாமல் போயிட்டாங்கன்னா வம்பு. அந்த முன்னாள் செயலர் ஐயா நான் நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் ஆங்கொரு எழுத்து படித்தவன் என்பதால் உங்கள் திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு. என் ஆயுசில் 30 வருஷ அனுபவம், ஒரு 6000 கூட்டம் பேசியிருப்பேன், 32 நாடுகளுக்கு போயிட்டேன். பழைய செக்ரட்டரியை புது செக்ரட்டரி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பொன்னாடையை கொடுத்து போடுங்கிறத சிவில்லிபுத்தூரில் தான் என் ஆயுஸ்லேயே பார்த்தேன். அப்போ உங்களை நான் எப்படி வாழ்த்துறது? வாழ்த்துறதுக்கு வயசு வேண்டாம். 100 வயசு வாழுங்கன்னு நான் வாழ்த்த மாட்டேன். நான் தமிழ் படித்தவன். இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் அந்த செக்ரட்டரி நல்லா இருக்கட்டும். பெரிய விஷயம். அவ்வளோ ஒத்துமையோடு. நான் ரொம்ப சின்ன பையன். ஏதோ தமிழ் போட்ட பிச்சை தான் நமக்கு இந்த மேடையை கொடுக்குது. இது ஆண்டவன் கொடுத்த கருணை. அத்தனை பேரும் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து, அதுவும் நம்ம மீச ஐயா வந்து இந்த இப்போ நல்ல காப்பி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனார். என்னை அப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டு மத்தியானம் அந்த அண்ணன் தம்பி ஹோட்டல் 2 காப்பிக்கு ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு. சாப்பாடு நீங்கள் காசே வாங்காமல் சமய சொற்பொழிவு மன்றத்துக்கு கொடுக்கணும். அவ்வளோ பெரிய விளம்பரம். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க ஐயா. நான் சத்தியம் சொல்கிறேன், 5 நட்சத்திர விடுதியை விட அவ்வளவு சுத்தமான சாப்பாடு சார் அவங்க ஹோட்டலில். உலகத்தில் வயிறு ஒன்று தாங்க போதும்னு சொல்கிறது. அந்த தான தர்மத்தை நல்லா பண்ணுறீங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய 56வது சமய சொற்பொழிவு இந்த மேடை இருக்குது பாருங்கள், சாதாரண மேடை இல்லை. மற்ற மேடையில் நாங்கள் பேசுகிறது கோவிலுக்கு வெளியில் கோபுரத்தை தரிசிக்கிற மாதிரி. இந்த சமய சொற்பொழிவு மன்றம்ங்கிறது கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் பேசுகிற மாதிரி. ஏன்னா வாரியார் வந்திருக்கார், புலவர் கீரன் வந்திருக்கார். நாங்கள் நல்லா சந்தோஷமாக பேசுவோம். ஒன்று சொல்கிறேன், முதல்ல வாழ்க்கைங்கிறது ஆடி காரில் போகிறது இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃப். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அம்பாள்கிட்ட போய் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு பெரிய அபிராமி அந்தாதி கேட்க வேண்டாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு கேட்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க. லைஃப் நல்லா இருக்கும். கோவிலுக்கு வரும்போதும் கொடூர மூஞ்சியோடு வரக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துருங்க. சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எட்டயபுரத்தில் பாரதி சொன்னால இன்று புதிதாய் பிறந்தோம்னு. இன்றைக்கி ஒரு புது வாழ்க்கை வாழ்வோம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய வீணை. இந்த வீணையை மீட்டி மாரியம்மன் சாட்சியாக ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழணும். ரொம்ப அருமையாக பாரதி சொல்லுவான்ல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு செய்கிறாங்கல்ல, 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. இப்போ முதல்ல அறிமுகத்துக்கு வரேன். என்னை ஒரே வரியில் அறிமுகம் பண்ணி மேடையை கொடுத்தீங்களா, அதுக்கே 1000 நன்றி. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஐயா வீரமணி ராஜுன்னு நல்ல ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுறவர், பெரிய பாடகர். என்னுடைய நம்பரில் வந்தார். ஐயா எங்கே இருக்கீங்கன்னாரு. சிங்கப்பூரில் இருக்கேன்னு. என்ன விஷயமா போயிருக்கீங்கன்னாரு. இல்லை 2 நாள் தேசிய நூலகத்தில் அங்கே எனக்கு பேச்சுன்னு. பகலில் பேச்சு, ராத்திரி என்ன பண்ணுறீங்கன்னாரு. சும்மா தான்யா இருக்கேன்னு. அங்கே லிட்டில் இண்டியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் தமிழர்கள் வசிக்கிற பகுதி. அங்கே வீரகாளி அம்மன்னு ஒரு கோவில் இருக்குது. அதில் 2 நாளைக்கு பேசுங்க, கை நிறைய காசு தர சொல்கிறேன்னாரு. அப்புறம் நமக்கு கேட்கவா வேணும் பொருளாளர், சரின்ட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வெள்ளி சனி 2 நாள் 15 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி. ஒரு 500 தமிழர்கள் வந்து குளித்து நெத்தி நிறைய திருநீரெல்லாம் போட்டு உக்காந்துருக்காங்க. அந்த செக்ரட்டரி என்னை அறிமுகப்படுத்தினார்.
என் உடம்பு அப்படியே நடுங்குது. இன்னும் அந்த மாதிரி ஒரு வாழ்த்துறை நான் கேட்டதே இல்லை. ஆன்மீக அன்பர்களே, சிங்கப்பூர் வாழ் தமிழர்களே, நீங்களெல்லாம் இன்று கொடுத்து வைத்தவர்கள். இது சாதாரண கோவில் அல்ல. 30 வருடங்களுக்கு முன்பு இதே இந்த கோவிலில் வாரியார் சாமி வந்து ஒரு வாரம் ராமாயணம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் ஒரு வாரம் வந்து பெரிய புராணம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று 4 நாட்கள் நம்மை மகிழ்வித்து தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார்னார். அந்தால் என்னை பாராட்டுறாரா சங்கெடுத்து ஊதுறான்னானே தெரியல. நான் அப்புறம் கைத்தாங்களா சொன்னேன், ஐயா நீங்கள் உட்காந்துருங்க, நான் நேரடியாகவே பேசிடுறேன் ஐயா, நல்லா ரசிக்கிறீங்க. அதுக்கு முதல் நாள் அங்கே பாருங்கள், ஒரு அம்மா பொறி பொட்டுக்கல்லையோட மண்ணில் உட்காந்து தமிழ் கேட்குறாங்கய்யா, கைத்தட்டு கொடுங்கய்யா. இதுதான்யா அந்த காலத்தில் நம்ம எம்ஜிஆர் படமே எங்கள் பாட்டியோட மண்ணு குமிச்சு தான் நான் பார்ப்பேன். அதில் எனக்கு முன்னாடி இருக்கவே பெருசாக குமிச்சிடுவான், தெரியல பாட்டியுமே. சும்மா இருடா, நம்பியார் கத்தி சுற்றும் போது நீ நோண்டிடு, அவன் இறங்கிடுவான், நீ பெருசாக தெரிவேம்பா. அது பாருங்க, ரசித்து கை தட்டுறாரு. அப்போல்லாம் சொல்லுவோம், கொடுத்த காசுக்கு படம் புனிஞ்சிருச்சுராம்போ. இப்போ உங்களை வாரியார் சாமி உதவியோட முதல்ல கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் எங்கள் மெட்ராஸில் இருக்குது. திருச்சிக்கு போனால் சமயபுரம் பார்த்துருக்கீங்க, தஞ்சாவூருக்கு போனால் புன்னைநல்லூர் மாரியம்மன், திருக்கருகாவூருக்கு போனால் அமிர்த கடேஸ்வரர் பக்கத்தில் அம்பாள். நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவில் சிறப்பு. நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என் தாயார் ஒருத்தி மகளாய் பிறந்து ஆன்மீக செடியில் தொளித்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியாரை சேவிக்கக்கூடிய நான் உண்மையிலேயே நினச்சி பார்க்குறேன், இந்த பெரிய மாரியம்மனுடைய உள்ளே போய் பார்த்தா சத்தியம் சொல்கிறேன், எனக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரிக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்கும் இந்த அம்பாளுக்கும் வித்தியாசமே தெரியல. நான் குறி சொல்கிறவனோ ஜோசியமோ இல்லை. இந்த பெரிய பாரியத்து அம்மன்ட்ட யார் வந்து எதை மனசூருகி கேட்டாலும் கை மேலே கொடுக்கக்கூடிய சக்தி மிகுந்தவள் அவள். முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இன்னும் 10-12 நாள் திருவிழா நடக்க போகுது. ஆயிரக்கணக்கான பேர் பூக்குழி இறங்க போகிறீங்க. எதுக்காக இறங்குவீங்கன்னு நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு அம்மா வரும், அந்த வேப்பிலையை கையில் எடுத்துகிட்டு, ஆத்தா இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இறங்கும். அடுத்து ஒரு அம்மா வரும், என் மகளுக்கு கல்யாணம் நடந்து 3 வருஷம் ஆச்சு, வயிற்றில் ஒரு புழு பூச்சி வேணும்னு மிதிக்கும். அடுத்து ஒரு அம்மா வரும், தாயே முத்துமாரியே உன்னைய விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, ₹1 சூடை வாங்கி ஏற்றுறேன்னா உன்கிட்ட பணிந்து கேட்குறேன், இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அடுத்து ஒரு அம்மா வரும், ₹1 விளக்கு போட்டு சொல்லும், ஆத்தா மாரியம்மா மஞ்சள் பாவாடை காரியம்மா உன் பாதமே கதின்னு நினைக்கிறேன், இந்த வருஷமாவது நான் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும். அடுத்து ஒரு அம்மா வரும், எல்லாரையும் தள்ளு, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் வேலைக்கு போய் 7 வருஷமாச்சு, ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, ஸ்கூட்ரு உண்டா, நீ தான் மாரியம்மாங்கும். நான் உங்கள்கிட்ட பாதம் பணிந்து கேட்குறேன், நீங்கள் புள்ள கேட்டால் புள்ள கொடுப்பார், வீடு கேட்டால் வீடு கொடுப்பார், கார் கேட்டால் கார் கொடுப்பார், வசதி கேட்டால் வசதி கொடுப்பார், கல்யாணம் கேட்டால் கல்யாணம் கொடுப்பா. நீங்கள் எதையும் கேட்டாலும் முத்துமாரி கொடுப்பா, எதை கேட்டாலும் கொடுப்பா, எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பா. இன்னொன்று சொல்கிறேன், நீங்களாக கேட்டால் உங்கள் தகுதிக்கு தான் கேட்க தெரியும், அவளாக கொடுத்தா அவள் தகுதிக்கு கொடுப்பா. எது பெருசுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இப்போ இந்த முதல் வரிசையிலேயே மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு அரக்கு கலர் சட்டை போட்டு எங்கள் ஐயா உக்காந்துருக்கார்ல, அவர் மத்தியானம் என்னை பார்க்கும்போது ரூமில் சொன்னார், ஐயா ஆன்மீகத்தை நிறைய டிவியில் உங்கள் பேச்சை கேட்குறோம், ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரங்க பேச்சை நான் கேட்குறதா இல்லை. மத்தியானம் பால்கோவா வாங்க போகிறேன், அந்த கடையில் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்னையை உத்து பார்த்து,
நீங்கள் தானே டிவியில் வருவீங்கன்னா. நான் நாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம். ஆமாப்பா, எந்த டிவியில் நீ பார்த்தேன்னு? டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன்ட்டான். அதில் நாய் நரி ஓனாய் தான் வரும். வில்லங்கமான ஆட்கள் உங்கள் ஆட்கள். பயந்துட்டேன்னா இருக்கட்டும். ஐயா என்கிட்ட சொன்னார், என் ஆன்மீகத்தை எளிமையாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு வந்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிய நிலையில் சோதிக நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்னு பெரிய புராணத்துலேருந்து 63 நாயன்மார் கதையை அழுகிற மாதிரி சொல்ல முடியும். இல்லை ராமாயணத்தில் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு உலகம் யாவையும் தமிழ் ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நிற்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே 10,000 பாட்டில் ஒரு 5,000 பாட்டாவது எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1330 குறள்னு திருக்குறள் நான் படிச்சிருக்கேன். ஆனால் மலேசியாவில் எனக்கு முன்னாடி ஒரு PhD வாங்கின பேராசிரியர் பேசினார். ஐயா, வள்ளுவலும் வாழ்வியலும் திருக்குறள் 1330 குறள். திருக்குறளில் அறம் பொருள் இன்பம், திருக்குறளில் மறந்து விடாதீர்கள், அதிகாரத்திற்கு 10 குறள். இப்படியே 1 மணி நேரம் பேசினானே தவிர சண்டால பாவி ஒரு குறள் கூட சொல்லலை. இப்போ மனசை இளமையாக வச்சுக்கணும். சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், வருஷம் பூக்குழி நடக்குது, உண்மையிலே மாரியம்மா இருக்காளா இல்லையா? உண்மையிலே நம்ம கேட்குறத தருவாளா இல்லையா? 80 வயதை கடந்த ஐயா எங்கள் புனலூர் குருசாமி ஐயப்ப தாத்தா மாதிரி அந்த மஞ்சள் வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு உடம்பு நிறைய வாரியார் சாமி மாதிரி, அவரே வாரியார் மாதிரி தான் இருக்கார். கைத்தட்டு கொடுங்க. அப்படி உட்காந்துருக்கதை பார்த்தா இப்போ முதல் செய்தி, மாரியம்மா இருக்காளா இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியாது. நான் என் பெட்டி நிறைய புஸ்தகம்தான். சில பேருக்கு குடிக்கிற பழக்கம், நமக்கு படிக்கிற பழக்கம். மந்தியாரம் இவங்க வந்தாங்க, பெட்டு நிறைய புஸ்தகம் இருந்துச்சு. நான் சொன்னேன், பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் பேசியிருக்காங்க, அதனால் இந்த மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவில் ஏதாவது ஒரு புதிய செய்தி சொல்லணும்னு அப்படி பெரட்டிக்கிட்டே வந்தேன். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இல்லை, இந்தியாவிலேயே வெள்ளை உடத்திய ஒரு மிகப்பெரிய காளி பக்தர் மாரியம்ம பக்தர் ஒருத்தர் உண்டுன்னா அவருக்கு பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் கல்கத்தா காளியோட பேசுவார். ஐயா ஒய் சேர்மனுக்கு சொல்கிறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம நாட்டில் மறந்துடக்கூடாது நடந்த ஒரு செய்தி. கல்கத்தாவில் இந்த மாதிரி பெருங்கூட்டம் உட்காந்துருக்கு, ஒரு 450 பேர் உட்காந்துருக்காங்க. வெள்ளை உடை உடுத்திய ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணை மூடி இப்படி தியானம் பண்ணுறாரு. நேராக பேண்ட்டு சட்டை போட்டிருக்க ஒருத்தர் வந்து அவரை தொட்டு, மிஸ்டர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறீங்கன்னாரு. கண்ணை முழித்து அவர் பார்த்து சொன்னார், நான் காளியோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், மகாஜனங்களே மக்களே, நம்மளை முட்டாளாக்குறார் இந்த ராமகிருஷ்ணர். கல்கத்தா காளியோடு இவர் பேசுகிறேங்கிறார்ல, அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்கன்னாரு. நம்மளாக இருந்தால் கோபப்பட்டிருப்போம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரிச்சுக்கிட்டே ஒத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. திருப்பி கேட்டார், நீங்கள் யாருன்னாரு. நான் ஒரு மருத்துவர்னாரு. அப்போ பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரு 2 நிமிஷம் உங்கள் கையை என் தலைமையில் வச்சு என்னைய டாக்டர் ஆக்க முடியுமான்னாரு. டாக்டர் பதறிட்டார், இல்லை டாக்டர் ஆகணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குன்னாரு. அப்போ பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், 2 நிமிஷம் டாக்டர் ஆக்கிறதுக்கே படிக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதை படித்தா காளியே உன்னோட பேசுவாடான்னார். அப்போ முதல்ல கடவுள் இருக்கான்னு நம்பணும். இப்போ மாரியம்மன் கோவிலில் மற்ற கோவிலில் இல்லாத ஒரு சங்கடம் இருக்குது. நேராக வருவீங்க, வாசலில் இருக்கால இந்த வேப்ப மரம், அதைத்தான் சாமின்னு நினச்சி மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க பெண்கள். உள்ளே போவீங்க, சின்ன கல்லாக இருக்கும், அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவோம். அதுதான் ஊருடைய எல்லை கோவில்னு சாமி கும்பிடுவோம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர்
கல்கத்தா காளி இருக்குங்கிறத உணர்த்திட்டார். அவருடைய சீடர் விவேகானந்தர் உலகத்துக்கே போயிட்டு பாடம் எடுத்து வந்தார். அவர் பார்க்குறாரு, விவேகானந்தர்னோன்னு கை தட்டுறாரு. உலகத்திலேயே காவி உடுத்தி கையிலேருந்து லிங்கம் எடுக்காமல் வாயிலேருந்து விபூதி எடுக்காமல் கடைசி வரைக்கும் பெயில் எடுக்காமல் இருந்த இந்தியான ஒரே சாமியார் விவேகானந்தர் தான். அவர் வந்தார். ஜெய்ப்பூர் பக்கத்தில் ஒரு மன்னன் அவரை கூப்பிட்டார் வீட்டுக்கு. மதிய விருந்தெல்லாம் கொடுத்தாரு. அப்படி சேரில் செக்ரட்டரி மாதிரி உட்காத்தி வச்சார். தான் இப்படி உட்காந்துக்கிட்டார். வந்திருக்கிறது மகாராஜா. விருந்தெல்லாம் கொடுத்தாரு. சந்தோஷம். சுவாமி விவேகானந்தரே, உங்கள் மேலே எனக்கு வருத்தம்னாரு. என்னன்னாரு, உங்கள் இந்துக்கள் எல்லாம் மண்ணை கல்லை மரத்தை சாமின்னு கும்பிட்றான். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மண்ணை கல்லை மரத்தை சாமின்னு கும்பிட்றான். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னாரு. நம்மளாக இருந்தால் அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு கிளம்பியிருப்போம். விவேகானந்தர் சொன்னார், உங்களுக்கு என்ன சங்கடம்னாரு. இல்லை, இந்து சமயத்தில் மரத்தை மண்ணை கல்லெல்லாம் சாமின்னு கும்பிட்றாங்க, எப்படி ஏற்றுக்க முடியும்னாரு. அப்படியா, சரி வெத்தலை பாக்கு போடுங்கன்னாரு ராஜாவை. வெத்தலை பாக்கு போட்டார். அங்கே இருக்கு பாருங்க அந்த படம். அதை எடுத்து பக்கத்தில் இருந்த படை தளபதியை கூப்பிட்டு அதை டொம்முன்னு கீழே போட்டு உடடான்னாரு. அவன் பயந்து ஓடி போயிட்டான். அடுத்து ஒரு சேவகன் நின்னான். அவனை கூப்பிட்டாரு, டே இங்கே வா, அந்த படத்தை எடுத்து அது மேலே காரி துப்புன்னாரு. அவன் என்னை கொல்ல பார்க்குறீங்களா விவேகானந்தரேன்னு கிளம்பிட்டான். அடுத்து பக்கத்தில் ராஜா பக்கத்தில் மந்திரி இருந்தான். அந்த ஃபோட்டோவை உன் காலில் போட்டு மிதிரான்னாரு. என்னை உயிரோடு வச்சு கொளுத்த பார்க்குறேலான்னு கிளம்பிட்டான். இப்போ ராஜாட்ட கேட்டார், உன் அரண்மனையில் உள்ள சாதாரண ஃபோட்டோவை உடனே உனக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒருத்தன் பயந்து ஓடுறான். எச்ச துப்புன்னே முடியாதுன்னா, காலில் போட்டு முடியாது மிதின்னே முடியாதுன்னா, ஏன் மகாராஜான்னா, அது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ, அது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ, அதுக்குள்ளே மகாராஜாவே இருக்கிற மாதிரின்னா. அப்போ விவேகானந்தர் சொன்னார், 10 வருஷம் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உங்கள் அப்பாவை சாதாரண எண்ணத்தை வண்ண ஓவியமாக வரைஞ்சிருக்கான். அதை போட்டு மிதிரான்னா உன் சேவகன், உன் மந்திரி, உன் தளபதி பயப்படுறான். ஏன்னா ஃபோட்டோக்குள்ளே இருக்கிறது உங்கள் அப்பான்னு அவன் நம்புகிறான். ஃபோட்டோக்குள்ளே இருக்கிறது அப்பான்னு நீங்கள் நம்பினா எங்கள் மக்கள் மண்ணையும் மரத்தையும் கல்லையும் சாமின்னு ஏண்டா நம்பக்கூடாதுன்னு கேட்டான். இப்போ ஆன்மீகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் இருக்கான். அவன் மண்ணுக்குள்ளே இருக்கான், மரத்துக்குள்ளே இருக்கான், எது வேணாலும் இருக்கான். இப்போ கோவிலுக்குள்ளே எப்படி போகணும் அதை தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்குள்ளே எப்படி போகணும்? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நகைச்சுவை பேச்சாளர்னால் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி இன்னும் 400 வருஷம் ஆனாலும் நான் நம்புறது ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் வாரியார் சாமி. அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் பேசவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க சேர்மன். இங்கேருந்து உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் அரண்மனை இருக்குது. அங்கே 6 நாள் நவராத்திரி பெருவிழா கொண்டாடுவாங்க. 7வது நாள் சாமியோடைய பேச்சு வைப்பாங்க. 6 நாள் நவராத்திரி திருவிழா, 7வது நாள் சாமியோடைய பேச்சு, 8வது நாள் புறப்பாடு, 9வது நாள் விடையாத்தி விழா. இது ஆண்டுதோறும் நடக்கும். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்பெல்லாம் இவ்வளோ வசதி கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. இந்த வெள்ளை வேஷ்டி இருக்குது பாருங்கள், அதை இந்த பக்கம் கட்டிடுவாங்க, அதை இந்த பக்கம் கட்டிடுவாங்க. இடையில ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா ஓட்டுவாங்க. 6 நாள் சினிமா ஓட்டிட்டாங்க. சாமி 7வது நாள் பேச வரணும். வந்துட்டார், ஜனங்கள் கூடி இருக்கு. சாமி எப்போதுமே இந்த சால்வை போட்டதுக்காகவே ஒரு கைத்தட்டு கொடுங்க. என் ஆயுசில் 30 வருஷமாக பேசி முடித்தோன்னு தான் போடுவாங்க. ஏன்னா நல்லா பேசினா போடுவோம், இல்லாட்டி அடுத்த வருஷம் வச்சுப்போன்னு வச்சுப்பாங்க. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரங்க தான் வந்தோடனே மரியாதை கொடுப்போம் தமிழுக்குன்னு போட்டுட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 6 நாள் சினிமா பார்த்துட்டான் நம்மால். வாரியார் சாமிக்கு இப்படி மாலை போட்டாச்சு. அவர் கழுத்து நிறைய மாலை போட்டு தான் உட்காந்துருப்பார். பார்த்துருக்கல, உத்திராட்சம் இருக்கும், நெத்தி நிறைய விபூதி இருக்கும். சாமி ஆரம்பிக்கிறாரு,
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைநாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மகாஜனங்களே, இன்று நான் பேச போகிற தலைப்பு திருவிளையாடல் புராணம். இந்த திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யாருன்னு பசங்களை பார்த்து கேள்வி கேட்டார். ஏன்னா பெரியவங்களை கேட்டால் தெரியாதுன்னு சாமிக்கு தெரியும். பசங்களை பார்த்து கேட்டார். ஒரு பையன் எந்திரிச்சான், சாமி என்ன கேள்வி கேட்டேன்னா, திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யார்? திருன்னு முழிச்சான். ஏன்னா நேற்றுக்கு இவன் பார்த்த சினிமா ஞாபகம் இருந்துச்சு. முருகனா நடித்தது சிவகுமார், அப்பாவா நடித்தது சிவாஜி. சாமி, திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பா பேர் சிவாஜின்ட்டான். கூட்டம் கை தட்டி சிரிச்சிருச்சு. நம்மளாக இருந்தால் கிண்டல் பண்ணியிருப்போம். சாமி அந்த பையனை மேடைக்கு கூப்பிட்டு அவனுக்கு மாலையை போட்டார். எல்லாரும் கூட்டம் என்னடா சாமி இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சாரு. அடுத்து அவனை பெற்ற அம்மா அப்பா வந்திருக்கீங்களான்னு மேடைக்கு கூப்பிட்டு பையை விட்டு திருநீரை கொடுத்து கம்பராமாயண புஸ்தகத்தை கொடுத்துட்டு சொன்னார், மகாஜனங்களே, பிள்ளைய இந்த மாதிரி பக்தியோடு வளங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்தி ஜீம்போம். எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போம். அதுபோல் இந்த பையன் கடவுள் முருகனுடைய அப்பாவை சிவான்னு சொன்னால் கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சொன்னான் பாருங்க, அதுக்காக புஸ்தகம்னாரான். அவன் அது சொல்லலை, அவன் தப்பாக சொன்னான். ஆனால் சாமி எப்படி திருத்துறாரு பாருங்க. இப்போ நல்லா கேட்டுக்கங்க. அந்த வாரியார் சாமிகிட்ட போய் கேட்டேன் மத்தியானம். சாமி, 54 வருஷமாக பூக்குழியில் சமய சொற்பொழிவு நடத்துகிறாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, மனசு சுத்தமாக இருக்கும். அவங்க எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லக்கூடாதான்னாரு. வாரியார் சாமி சொன்னதை அப்படியே இப்போ ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன். அப்படியே ஒரு அம்மா போச்சான். வாசலில் போய் நின்னோன்னே தான் கூடையிலேருந்து ஒரு 20 ரூபா பணத்தை கொடுத்து வாசலில் ஒரு அர்ச்சனை கூட வாங்கினுச்சான். எவ்வளோ கொடுத்து? 20 ரூபா கொடுத்து. இப்போ நீங்களே கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா, அதுவும் பிரதோஷம்லாம் இப்போ நான் பார்க்குறேன் இந்தியா முழுக்க நல்லா கொண்டாடுறாங்க. நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மயிலாப்பூர் போவேன். அங்கே ஒரு மாமி சிவபுராணம் அப்படி சொல்லும், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஒரு நாள் கடுப்பாயிட்டு எனக்கு, மாமி 3 மாதமாக பார்க்குறேன் சாமி இங்கே இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே பார்த்து சொல்கிறீங்க என்ன? இல்லை, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தானே இருக்குன்னுச்சு, எங்கள் கோவிலுக்கு போகிற இடத்துல. அதில் இன்னொரு மாமி சொல்லுது, அது தெரிஞ்சுதான் நான் பையில் போட்டு கையிலையே எடுத்துகிட்டு வந்துட்டேங்குது. நான் திருப்பி சொல்கிறேன், கோவிலுக்கு பற்ற துறக்க போகக்கூடிய நம்ம சாதாரண 200 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்ற துறக்க முடியல. தயவு செய்து உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன், கோவிலுக்குள்ளே போகும்போதே நம்ம எப்படி தெரியுமா போகிறோம்? செருப்பை இந்த காலில் ஒரு பக்கம், அந்த பக்கம் எவனாவது எடுத்துருவானா? உண்மையா இல்லையா? மனசாட்சின்னா ஆமான்னா கை தட்டுங்க, இல்லாட்டி தட்டாதீங்க. அப்போ இத்தனை பேர் செருப்புக்கு நினச்சிக்கிட்டே தான் சாமிக்கிட்ட போகிறீங்க.